சொந்த உழைப்புல வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஊரே பாராட்டுற விதத்துல சம்பாரிச்சு குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலி கொடிய வாங்கிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நான் நிக்கல. நான் உனக்கு பேரனும் இல்ல, இவங்களுக்கு மகனும் இல்ல, உனக்கு புருஷனும் இல்லடி. நான் சவாலை ஏத்துக்கிறேங்க. தொடர்ந்து 5 நாள் நான் சைக்கிள் ஓட்டுறேன், ஜெயிக்கிறேன். சவால். சாவாஷா, நெஞ்ச நிமித்தி சவாலை ஏத்துக்கிறேன்னு சொன்ன பாரு. இதுதான் வீர தமிழனுக்கு இலக்கணம். என்ன பாக்க? உள்ள போய் பத்திரத்தை எழுதி எடுத்துக்கிட்டு உடனே ஓடியா. சரிங்க ஐயா. தம்பி, உன் பேர் என்ன? வேட்டையன் ஐயா. வேட்டைக்காரன். தலைவர் நடிச்ச படம் எத்தனை தடவை பார்த்து தெரியுமா? நல்ல பேரு. ஐயோ ஐயா, என் பேரு வேட்டையன். வேட்டையன் என்கிற சரவண பெருமாள். இது நல்ல பேர் தான். சரவண பெருமாள் யாரு? எங்க அப்பா முருகன். நல்லா இருக்கு. எதுக்காக உனக்கு 2 லட்சம் பணம் தேவைப்படுது? நான் ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்கதான் இந்த 2 லட்சம். என்னது? ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்கணுமா? புரியல, தெளிவா சொல்லு. குறிச்ச நாளுக்குள்ள குறிச்ச நேரத்துல உன் சொந்த உழைப்புல நேர்மையான வழியில சம்பாதிச்சு ஒரு தாலி கொடி வாங்கி கொடுற. அப்ப ஒத்துக்கிறேன்டா நீ ஒரு ஆம்பளைன்னு. ஆகா ஆஹா, இதுவல்லவா லட்சியம். தம்பி, உன் கதையை சொல்லி என் நெஞ்ச தொட்டுட்டல. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? வேட்டையங்க ஐயா. பொருத்தமான பேர். தம்பி, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ போட்டியில தோக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நீ என் எதிரி. என்கிட்ட இருந்து கடுகளவு கூட இறக்கத்தை எதிர்பார்க்காத. போட்டியில ஜெயிச்சாதான் பணம். தோத்துட்டேன்னா எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். உன் முகத்துல விழிக்க மாட்டேன். சல்லி காசு தரவே மாட்டேன். சவாலா? அதாங்க ஐயா, எனக்கும் வேணும். இந்த சவாலுக்கு நான் தயார். இல்ல சீக்கிரம் வா. ஐயா, அக்ரிமெண்ட் ரெடி. இல்ல என்ன என்கிட்ட இட்டுற? தம்பிட்ட கொடு. இந்தாப்பா. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருல. தம்பி, ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் எதிரி. தெரியுங்க ஐயா. ஐயா, அப்போ போட்டிய நாளைக்கு வச்சுக்கலாமா? ஏல ஆக்கங்கட்ட கூவ, இது என்ன சாபுத்திரி விளையாட்டா சட்டுன்னு வைக்கிறதுக்கு? சைக்கிள் பந்தயம் நல்ல நாள் வியாழக்கிழமை வருது, அன்னைக்கு வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. ஏல குருவி ஐயா, நாளைக்கு அந்த பெட்டிக்கடை மாயள கிட்ட சொல்லிரு. ஏன்னா அவன் தான் சைக்கிள் போட்டிக்கு ரெபிரி. சரிங்க ஐயா, சொல்லிடுறேன். அப்ப வேட்டையா களத்துல சந்திக்கலாம் ஐயா. இதுதான வீரனுக்கு அழகு. நெஞ்ச நிமித்திட்டு போல. நான் வரேன். ஜெய் ஆஞ்சநேயா. இல்ல குருவி ஐயா, இந்த பையன் எழுதி வச்சுக்க, கண்டிப்பா பந்தயத்துல ஜெயிப்பான். எப்படி ஐயா சொல்றீங்க? ஏய், அவன் கண்ணை பாத்தியா? ஒரு கூர்மையான ஒளி தெரியுது. கண்டிப்பா ஜெயிப்பான், ஜெயிப்பான். ஐயா சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன தோப்புக்கரண முடியலையா? கண்டினியூ பண்ணு. யோ, ஐயா சொல்றாருல, ஒழுங்கா போடுங்க, தோப்பு வரணும். மா மா அம்மா, நான் குடிச்சிட்டேலாம் வரலம்மா.
நல்லபடியாக தான் வந்திருக்கேன். எப்படி வந்தாலும் சரி, நீ எப்படியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்ட. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே நின்று பேசிட்டு போயிடுறேன். நேற்று நீ, பாட்டி, மீனாட்சி எல்லாரும் சேர்ந்து என்னை செம்மையாக கிண்டல் பண்ணியம்மா. சான்ஸே இல்லை, ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி சொந்த அம்மா, பொண்டாட்டி, பாட்டின்னு எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தும் போது தான் உருப்புண்ணுன்னு தோணுது. உங்க முன்னாடியெல்லாம் ஜெயிச்சு காட்டணும்னு திரும்ப திரும்ப தோணுது. அப்படி பார்த்தா நான் உங்க 3 பேருக்கு தாம்மா நன்றி சொல்லணும். ரெடி பண்ணிட்டேம்மா. ஒரு வாரத்துக்குள்ள 2 லட்ச ரூபா சம்பாதிக்க ஒரு வழியை தேடிட்டேன். என்ன என்னால் அதை பண்ண முடியுமா தான் தெரில. ஆனால் இறங்கி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னால் முடிஞ்சதை எப்படியும் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்கு. ஓ, இப்போ எதுக்கிட்ட வந்திருக்கானேன்னு யோசிக்கிறியா? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சொன்னேன்ல, மீனாட்சிக்கு தாலி கொடி வாங்கி கொடுக்குறனோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக உழைச்சி சம்பாரிச்சு உனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்பேன்னு. அந்த சேலை உனக்கு கொடுத்துட்டு போலான் தான். பட்டு சேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, சாதாரண நூல் சேலை தான். விலை கூட 500 ரூபாய் தான். ஆனால் கட்டுனா நீ கருவறையில் இருக்கிற சாமி சிலை மாதிரியே இருப்பம்மா. இதில் முழுக்க முழுக்க என்னோட பாசம் இருக்குமா. நான் திருடலை, பொய் சொல்லலை, யாரையும் ஏமாத்தலை. இந்த சேலையை வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு செங்க சூளையில் உழைச்சி சம்பாரிச்சிருக்கேன். வாங்கிக்கோமா. வேலை பார்க்குறப்ப ஒன்றும் தெரியலம்மா, ஆனால் இப்போ கையெல்லாம் பொத்து போச்சு. உன் மகன் உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்காகவாது வாங்கிக்கம்மா. மாட்டல? அது இங்கே இருக்கட்டும், உனக்கு தோணும் போது எடுத்துக்க. வேற எதுவும் இல்லை, நான் வரேன். அப்புறம் மறந்தே போயிட்டேன் பாரு, அடுத்த வாரம் ஒரு போட்டியில் ஒன்று கலந்துக்க போகிறேம்மா. கொஞ்சம் கஷ்டமான போட்டி தான், ஆனால் அதில் நான் ஜெயிக்கணும்னா உன்னோட ஆசீர்வாதம் வேணும். எப்படியும் நீ என்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இப்படியே நில்லு, எனக்காக நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என் அப்பா செத்தப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்காம வாழ்க்கை முழுக்க தனியா போராடினவமா நீ. நான் உன் வயிற்றுல பிறந்தேன், எனக்கும் அதே வைராக்கியம் இருக்கும். இந்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிப்பேம்மா. மீனாட்சியோட சவால்லையும் ஜெயிப்பேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நீ நிஜமாவே சாமி சிலை மாதிரி தான் இருக்க. எதுக்குன்னே அந்த போஸ்டர்லாம்
காதும் வச்ச மாதிரி பண்ணையார் வீட்டிலே சைக்கிள் ஓட்டி பந்தயத்தை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். போஸ்டர் எல்லாம் ஒட்டினா என் மாமா பாப்பாருண்ணே. தேவையில்லாம டென்ஷன் ஆவார். வேற டென்ஷன் ஆனா என்னையா சமாளி. உனக்கு என்ன சமாளிக்க கத்தா கொடுக்கணும். இத பாரியா, இந்த போஸ்டர் அடிக்கிறது விளம்பரம் கொடுக்கறது எல்லாமே பண்ணையாரோட ஏற்பாடு. அவருக்கு எதை செஞ்சாலும் பெருசா தான் செய்வாருன்னு உனக்கு தெரியும்ல. 5 நாள் சைக்கிள் ஓட்டி சாதனை பண்ண போற, அதுக்கு ஒரு விளம்பரம் வேணாமாக்க. சாதனைன்னு நம்ம தானே நினைக்கிறோம், ஆனா ஊர் அதை வித்தையா தான் பார்க்கும். ஆனா ஊரு கிடக்குதையா ஊரே. ஊரை கொண்டு போய் கிணத்துல தூக்கி போடு. ஊரு எப்படி பேசணும்னு நான் சொல்லட்டுமா? வேட்டையா, நீ போட்டியில ஜெயிச்சா சாதனைன்னு பேசும், தோத்தேன்னு வையி வித்தேன்னு பேசும். ஊரை எப்படி பேச வைக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. சரி, இப்ப யாருக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வாசுதேவ் ஓமனக்குட்டி. யாரு? பெரிய ஆர்ட் பிலிம் டைரக்டரியா. அவர் எடுக்கிற விளம்பரங்கள் எல்லாமே டிவில போய்கிட்டு இருக்கான். அங்க நிக்கிறார் பேரு, அவருதான் வாசுதேவ் ஓமனக்குட்டி. வாயா போய் பார்க்கலாம் வா. சந்தோஷ் சார், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், இங்கேயே லைட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே சார். வணக்கம் பாஸ். யார் நீங்க? இவர்தான் வேட்டையன். இவர்தான் நீங்க போட்டோ எடுக்க வந்திருக்கீங்க. ஓ, இவர்தான் ஆர்டிஸ்டா? ஆமா. ஹாய். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க தான் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணணும். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க என்னென்ன விளம்பரம் எடுத்திருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இப்படி கேட்ட? இன்னைக்கு ஆல இருந்து அக்கு டிவி வரைக்கும் எல்லா சேனல்ஸ்லயும் என்னுடைய ஆட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. லோக்கல் சேனலா? காலையில 11 மணிக்கு ரியல் எஸ்டேட் லேண்ட் விற்பாங்கல்ல, அதுல இருந்து ராத்திரி 11 மணிக்கு டாக்டர் உட்காந்து மருந்து விற்பார்ல, எல்லாமே என்னோட கைவண்ணம் தான். ஓ, அவனா நீ? ஓகே ஓகே, காஸ்டியூம் போட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. வில் ஸ்டார்ட் தி ஷூட்டிங் இமிடியட்லி. சீக்கிரம் போங்க. சரிங்க. ஹலோ ப்ரொடக்ஷன், அந்த காஞ்சு போன இட்லியை கொண்டு வாப்பா. சார், கேமராமேன் ஷார்ட் ரெடின்னு சொன்னாரு. எங்க ஆர்டிஸ்ட்? தெரியல சார், அவர் ஃப்ரெண்டு தான் இருக்காரு. யோ டக்ளஸ், இங்க வாயா. சார் சொல்லுங்க சார். எங்க உங்க ஆளு? இப்போ வந்துருவார் சார். ஏன் ஆர்டிஸ்ட்னாலே ஷூட்டிங் லேட்டா தான் வருவாங்களா? சீக்கிரம் வர சொல்லியா, லைட்டிங் போகுதுல்ல. இது வந்துருவாருங்க. Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். சார், எப்படி சார் நம்ம கெட்டப்பு? அருமையா, ஃபேண்டாஸ்டிக் லுக். டிவி பக்கம் போனா உன்னை அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ, நன்றி சார், நன்றி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டுற மாதிரி போஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விதவிதமான போசஸ்லாம் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டைலிஷா பண்ணுயா. என்னால முடிஞ்சதை ஏதோ பண்றேன் சார். ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஷாட் ரெடி, லைட்ஸ் ஆன். கேமராமேன் சார், ரெடி சார். லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. போலாம்ப்பா, போலாம்ப்பா. All I wanna say is that my love is gonna make your day. Baby, baby, it's the way the music make your body shake. Action.
சூப்பர் சூப்பர். சார் எல்லாம் ஓகே தானே சார்? வெண்டாஸ்டிக் வேட்டையன். இப்ப அடுத்த போஸ் என்னன்னா, நாங்க சுனாமிலேயே ஸ்விமிங் அடிப்போம், சூறாவளி புயல்ல சைக்கிள் ஓட்ட மாட்டோமான்னு கேப்ஷன் பண்ண போறோம். ஆஹா. அதனால சூறாவளி காத்துல நீங்க வெறித்தனமா சைக்கிள் ஓட்ட போறீங்க. அது ஓகே சார். ஆனா இங்க எப்படி சூறாவளி வரும்? சூறாவளி தானே. ஆ. பாய்ஸ், ப்ரொபலரை பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. சார் என்ன சார் இது? இதுக்கு பேர் தான் ப்ரொபலர். இதை வச்சு தான் சினிமாவில் புயல் வர வைப்பாங்க. சினிமா புயலா சார்? இந்த ஜானி படத்துல தலைவர் ஓடி வருவார் அதுவா சார்? அதேதான். ஆஹா. பாய்ஸ், ப்ரொபலரை மவுண்ட் பண்ணி ஆன் பண்ணி விடுங்க. ப்ரொபலர் ஆன். ஜாலி 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 ஜாலி. ஆக்ஷன். வெறித்தனமா வாங்க, வெறித்தனமா வாங்க. கட். நைஸ் ஷாட். வேட்டையன், சூப்பரா பண்ணீங்க. சார் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? தாராளமா பார்க்கலாம், வாங்க. பாவேட்டே டிவி புட்டில தெரியுது. பாருங்க பாருங்க. சார் நிஜமான புயல் மாதிரியே இருக்கு சார். நான் நல்லா பண்ணிருக்கேனா? சூப்பரா பண்ணிருக்கப்பா. நீ பெரிய ஆளா வருவ. வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். ஏ பிச்சிட்டியா? குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலி கொடியோடையும் பட்டு புடவையோடையும் வந்து நிக்கல. என் பேரு வேட்டையன் என்கிற சரவணன் இல்லடி. அப்புறம்ல லேட்டஸ்ட் ஃபிளாஷ் நியூஸ் என்ன? யாருக்கு தெரியும்? வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா தான் தெரியும். ஏ, நான் அந்த ஃபிளாஷ் நியூஸ் ஒன்றும் கேட்கல. நான் உன்னோட ஃபிளாஷ் நியூஸை பற்றி கேட்டேன். புரியலையே. வேட்டையை விட்ட சவாலில் ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? பின்னேற்றம் தான் தெரியுது. பின்னேற்றமா? நாள் நெருங்கிட்டே இருக்கு மைனா. அதான் நாம என்ன பண்ண போறோம்னு வேட்டையன் தவியா தவிச்சிட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு பணம் எதுவும் கிடைக்கலையாக்கும்? கிடைச்சதே. வெக்கமே இல்லாம என் அப்பா கிட்ட திருட்டுத்தனமா கை நீட்டி வாங்கிட்டு இருந்தா. அட பாவி, நான் நகையை கொடுத்தப்ப வேணான்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளை அப்பா கிட்ட போய் கை நீட்டிட்டானே. அதை பார்த்துட்டு நான் சும்மா விடுவேனா? என்ன பிள்ளை பண்ண? அவன் ரூமுக்கு வந்ததும் குறுக்கு வழியில இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு போய் என்னோட பழைய பாவாடை தாவணி கட்டிக்கூடான்னு சொன்னேன். ஏம்ல? சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லு. அப்புறம் என்ன, வெக்கத்துல அப்படியே கூனி குறுகி போயிட்டான். வேட்டையன் வாழ்க்கையில இது சறுக்கு முகமைனா. அவமானம், வெக்கம், மானக்கேடு, கேலி, கிண்டல், இத மட்டும்தான் அவன் தினமும் சந்திச்சிட்டு இருக்கான். ஏம்ல, இன்னும் ஒரு வாரம் டயம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவன் பணம் சம்பாதிச்சுட்டானா? கிழிச்சான். இது வரைக்குமே ஒன்னும் பண்ண முடியல, இதுக்கப்புறமும் பண்ணி கிழிக்க போறானாக்கும். நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவனாவது நேர்மையா சம்பாதிக்கிறதாவது. இதோட வேட்டையன் கதை அவ்வளவுதான் மைனா. மீனாட்சி, அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே, என் பூரதம் சுத்தி வருது, என் பொன்மணிய தேடி வருது, ஒரு ஊர்வலம் போவம்மா. ஹாய் பொண்டாட்டி. என்னங்க இன்னைக்கு எங்கேயும் கூலி வேலைக்கு போலியா? இங்க வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, நேத்து வரைக்கும் நீ பார்த்த வேட்டையன் வேற, இன்னைக்கு நீ பாக்குற வேட்டையன் வேற.
முடிவு பண்ணிட்டேன்டா. மாமா இந்த சவாலை ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏதாவது பேங்க்ல கொள்ளையடிக்க போறீங்களா? கொள்ளையடிக்காம குறுக்கு வழியில போகாம யாரையும் ஏமாத்தாம எதுக்காகவும் பொய் சொல்லாம அடிச்சு தட்டி பறிக்காம மிரட்டி அபகரிக்காம நேர் வழியில சம்பாதிக்க போறேன். என் சொந்த உழைப்புலையும் வேர்வையிலையும் சம்பாதிக்க போறேன். மீனாட்சி, உழைக்க தெரியாதவனுக்கு தான் இந்த குறுக்கு வழி எல்லாம். உழைக்க தெரிஞ்சவனுக்கு உலகத்துல சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. உளியால் அடிபட்டாதான் கல்லும் சிலையாகும். மனுஷன் அவமானப்பட்டாதான் உருப்புடுற வழியை பார்ப்பான். என்ன நீ அவமானப்படுத்த தான் அந்த சவாலை ஜெயிச்சே தீரணும்னு முடிவு பண்ண. அந்த வகையில் என்னை தூண்டி விட்டதே நீதான். தேங்க்யூ பொண்டாட்டி. நல்ல ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். நாங்களாம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி கீழே விழுந்தாலும் தானே எழுந்து பறப்போம். செல்ல குட்டி பஞ்சு டைலாக்ல பின்றானே. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலி கொடியோடையும் பட்டு புடவையோடையும் வந்து நிக்கல. என் பேரு வேட்டேன் என்கிற சரவணன் இல்லடி.